ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துல பார்க்காத ஒரு சூர்யா சாரா இதுல நீங்க பாப்பீங்க. பழைய பழைய படத்துல எல்லாம் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சூர்யா சாரா, ஒரு ஃபன், எமோஷனல், மாஸ் எல்லாமே கலந்த ஒரு சூர்யா சாரா இருப்பாரு. கருப்பு படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சோ படம் எப்படி சீரியஸா சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக் மூவி சூர்யானாக்கு வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல். யா அண்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது சரியில்லை, டீசர்லயே வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பாக்ட் இல்லை அப்படின்னாங்க. படம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்? ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், நான் ட்ரைலர் டீசர் எதுவுமே பார்க்கல. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் தான் எனக்கு வந்தேன். நான் வந்து விஜய் அண்ணா ஃபேன் தான், பட் சூர்யா எனக்கு பிடிக்கும். பட் பார்த்த உடனே என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது பண்ணியிருக்காரு ரோல். ஸோ சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட ரோல் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்காரு. அவர் எப்பவுமே காமெடி கலந்து ஒரு இது பண்ணுவாரு, அந்த இன்ட்டுமே கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு அதுவுமே அவர் பண்ணிருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி த்ரிஷா அண்ட் சூர்யா காம்போ ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. அந்த காம்போ ஆக்சுவலி அவங்க ரொமான்டிக் அந்த மாதிரி காம்போஸ் இல்லை இந்த மூவில. சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் வந்திருக்காங்க. பட் அவங்களுடைய ரோலை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா சூப்பரா இருக்கு மூவி. கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா சொல்ல போனாக்கா வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ட்ரீட் அது. ஆக்சுவலா அவர் எப்பவுமே செட் பேக் ஆகல, கம்பேக் எப்போதும் கேட்டுங்கிறாங்க எல்லாருமே. அவர் கம்பேக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு படம் வருது தோல்வி அடையுதுன்னா அது செட் பேக் ஆக மாட்டாங்க. ஒரு நல்ல ஆக்டர் வந்து என்னைக்கும் தோல்வி அடைய மாட்டான். நல்ல ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காங்க. தென் படத்தோட மையக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து சாய் அபியங்கர். அவர் மியூசிக்கில் தான் ஒரு இந்த படம் வந்து நல்லா ஓடும். மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி, லைக் ஒரு காந்தாரா மாதிரி ஒரு டைப்ல நம்ம ஊருக்கு ஒரு புதுசா சாயல் தெரியல. நம்ம ஊர் சாமி, இப்போ அவங்க ஊர் சாமி இவங்க ஊர் சாமி சொல்ற மாதிரி நம்ம ஊருக்கு கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க படத்துல. ஆக மொத்தம் படம் ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஃபேன்ஸ் வந்து தியேட்டர்ல ஒரு படம் ஃபுல்லா உட்காந்து ரொம்ப ஜாலியா அந்த ஒரு ஃபேமிலியா வந்து ரொம்ப ஹாப்பியா பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீலே ஆகலை. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். ஒர்த் ஃபார் தி வெயிட்டிங் தான் நான் சொல்வேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன் பேஸ் மூவி எல்லாருக்குமே பிடிக்கும். கம்ப்ளீட் என்டர்டெய்னர். இந்த வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒர்த் ஃபார் வெயிட்டிங். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. நல்ல வைப்ரேஷன், நல்ல வைப் மீட் பண்ணாங்க. யா நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்தது. கரெக்டாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததோட நல்லா வந்திருக்கு. சமயம் வந்திருக்கு. நீங்க இந்த படத்தை வந்து என்ன எதிர்பார்த்து பண்ணி என்ன படம்? நான் இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி நம்ம சூர்யா சாரை எப்படி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தோம். செம்மையா செட்டிலான ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல சூர்யா சார். நல்லா இருந்தது. கடவுள் சம்பந்தப்பட்ட படமா இல்ல வந்து மூட நம்பிக்கை எதிரான படமா இல்ல ஆக்ஷன் நார்மலா? இது வந்து நான் கமர்ஷியல் படம் தான். இது பக்கா கமர்ஷியல், நார்மல் கமர்ஷியல் படம் தான். அதான் ஒரு கற்பனை கலந்து கதை தான். ஒரு அநீதி நடக்குது, அது சாதாரண மனுஷனுக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி அது நல்லா இருந்தது. அது அது சட்டிலான ஆக்டிங், அது நல்லா இருந்தது. அது ஓவர் ஆக்டிங் இல்லாம அது பண்ணது நல்ல விஷயம். நான் கூட ஏதோ சொதப்புவாங்கன்னு பார்த்தா நல்லா பண்ணியிருந்தார் சூர்யா சார். ப்ரோ படம் வந்துட்டு உண்மையிலே இந்த அளவுக்கு இவ்வளோ லேட்டா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு உண்டான பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. இது எங்க சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாத்துக்குமே படம் ரொம்ப பயங்கரமா பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் தாண்டி அதர் ஃபேண்டம்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ள பயங்கரமான ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ படம் வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வந்து ப்ராப்பர் விண்டேஜ் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான். படம் என்ன சொல்ல வராங்கிறத விட நீங்க உள்ள போய் பாருங்க, எல்லாத்துக்கும் பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆகி வெளியே வருவீங்க. ப்ரோ கமர்ஷியல் படம் வித் காட் எலமெண்ட்ஸ், அவ்வளவுதான் ப்ரோ. அவரு காடா அதெல்லாம் சொல்லவே முடியல ப்ரோ. உள்ள போய் பாருங்க ப்ரோ. எங்களுக்குலாம் ஒண்ணுமே அது நினைச்சாலே கூஸ்பம்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருப்பாப்ல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் ட்ரைலர் பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஆர்ஜே பாலாஜி எப்படி இவ்வளவு பெரிய ஆக்டருக்கு வில்லன் ஆக முடியும்னு. ஆனா உள்ள போய் பாருங்க, ஆர்ஜே பாலாஜியும் நானும் வில்லன் தாண்டா, வில்லனிசம் நானும் காட்ட வேண்டான்னு காமிச்சிருக்காப்ல. சூர்யா ஈக்குவலானா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஃபன். இப்போ ஆர்ஜே பாலாஜி முதல்ல தெரியும் ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். அந்த ஃபன்னுலயும் எப்படி வில்லனிசம் காட்டலான்னு பக்காவா காமிச்சிருக்காப்ல. சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு என்ட்ரி கருப்பன் என்ட்ரிலாம் வரப்போ சீரியஸா அந்த மியூசிக் தான் இன்னும் எடுத்து காமிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வேற லெவல் இருந்துச்சு ஓவராலா. இப்ப இருக்கிற லா படி எல்லாமே கரெக்டா இருந்தா எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்கா இருந்தது. அண்ட் சீரியஸா அதுவுமே ஒரு நல்ல மெசேஜ். அது ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. இது கடவுள் சம்மந்தப்பட்டது சென்ஸ் எப்படி சொல்றது,
நல்லது யார் வேணா பண்ணலாம், அவர் தான் வந்து பண்ணோன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு இது இன்புட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரி டெல்லிங்ல. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லது பண்ணிட்டே இருந்தா அவங்க வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் சூப்பரா இருக்கு. சூர்யா கடவுளா தான் பண்ணிருக்காருல்ல சாமியா. அது கொஞ்சம் லாஸ்ட்ல பண்ணியிருக்காரு, பட் சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். த்ரிஷாவோட கதாபாத்திரம் எப்படி இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவங்க நீட்டா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தது, பட் அதுவுமே நீட்டா அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான சீசன் கொடுத்துருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. சூர்யா அண்ணா வரப்போ அப்பப்ப வருவாங்க, பட் ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் நீட்டா இருந்தது. எங்கேயுமே நீங்க அவங்க இல்லைன்னா யோசிக்க முடியாது. ஸோ சப்போர்ட்டிங் ரோல கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆடியன்ஸ் எதுவும் வரதில்லையா? அது தெரியல, பட் ஆனா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் பெருசாலாம் இம்பாக்ட் ஆகல. சூப்பரா இருந்துச்சு. வில்லனா சொல்ல முடியாது, அது வந்து எப்படி சொல்றது, வில்லன் சொல்ல முடியாது. சொசைட்டில ஒரு கேரக்டர் வாழுது, அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒரு கேரக்டர் சொசைட்டில, அதுவும் ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். அது வில்லனா வந்து போர்ட்ரேட் பண்ண முடியாது. இருக்கு 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 படத்துல வந்து ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கூஸ்பம்ப் சீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவரோட ஓல்டு மூவிஸோட சீன்ஸ் பிளஸ் அவரோட ஃப்ரெண்டோட மூவி சீன்ஸ் வச்சு கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி, ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ரொம்ப அவுட்புட்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. படத்துலையும் அதுதான். படத்தில் அண்ணனோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ½ hour கழிச்சு தான் என்ட்ரியே. ஸோ ஒரு ½ hour கழிச்ச என்ட்ரி, ஆனால் பட் இருந்தாலும் வந்த டைம் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீனில் அவர் தான். எந்த அளவுக்கு சூர்யாக்கு சாருக்கு ஈக்குவலாக இருக்குதோ அதே ஈக்குவல் வந்து ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. ஸோ யாரு த்ரிஷா மேடம் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஸ்யூஷுவலாக ஒரு ஹீரோயின் வந்து என்ன ரோல் பண்ணிட்டு போவாங்களோ அந்த ரோல் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் என்னைக்குமே இப்போ வர படத்துல இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு ஹீரோயின்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் இப்பயே செத்து போயிடுச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம். இப்போலாம் அப்படிலாம் கொடுக்கறது இல்லை, சும்மா பேருக்குன்னு ஹீரோயின் போட்டுடுறாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசாக கொடுக்கல. ஸ்க்ரீனில் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம அவங்கள ஒரு பெரிய ஆக்டர்ஸ் தான் ஆக்சுவலாக சொல்லுவோம். நம்ம அவங்கள சரியாக கவனிக்காத மாதிரி ஒரு சீன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஆக மொத்தம் படம் ஒரு செம்ம ட்ரீட் தான். ட்ரைலர்ல வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூர்யா ரொம்ப கம்மியாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படமா பார்க்கும்போது படம் பார்க்கும்போது ஓகே தான். பாலாஜி சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கணும். அந்த வில்லன் ரோல்லாம் வந்து இறங்கி இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆமாம், பாலாஜி தான் வில்லனா பேபிக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். பாலாஜியோட டச் நிறைய இடத்துல இருக்கு. அந்த காமெடிலாம் வந்து அதில் வந்து அது ஜீர்ணிக்க முடியாது. ஆமா, நிறைய படம் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால ஆமா, சூர்யா படத்தை வச்சிருக்காங்க. அது ரெஃபரன்ஸ்ல வந்து ஆர்ஜே பாலாஜி டச் நல்லா தெரியுது. திரிஷா ஆஸ் யூசுவல் ஓகே தான். எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. திரிஷால நம்ம இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். வேஸ்ட் பண்ணல. எனக்கு கதைக்கு அவங்க தேவைதான். அவங்க நார்மலா வச்சுட்டு போறாங்க. த்ரிஷா மெயின் லீடு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்க வந்துட்டு படம் ஃபுல்லாவே டிராவல் பண்றாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க அவங்க கரெக்ட். படத்துல நல்லாவே இருக்கு ப்ரோ. எல்லாமே இல்ல ப்ரோ, ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா படத்துல வந்துட்டு அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்கிற சீன் நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க பாருங்க. ஏமாற்றம் இல்ல ப்ரோ. நாங்க வந்துட்டு எங்க அண்ணா வந்து ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சு வரல. அண்ணா வந்து பழைய விண்டேஜ் அண்ணனா பார்க்கணும் அப்படின்னு வந்தோம். 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்தோம். சாய் வந்துட்டு உண்மையை சொல்ல போனா அவர் தான் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லரே படத்துல. இந்த அளவுக்கு படத்துக்கு ஹைப் வந்ததுக்கு மெயின் ரீசன் அவரோட மியூசிக் தான். எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. பயங்கர ஆல்பம் ஹிட் படம், சூப்பரா இருந்துச்சு. சாங் எல்லாம் சாய் பிஜிஎம்லாம் பிரிச்சுட்டாரு உள்ள, எல்லாம் கூஸ்பம்ஸ் ஆகுது. பாட்டு உள்ள ஃபாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் ப்ரோ, கத்துற எல்லாம் ஃபுல்லா மிக்சிங் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ. அது இது எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நீங்க பாருங்க, உள்ள வந்து அந்த எஃப்டிஎஃப்எஸ் அட்மாஸ்பியர்ல சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ப்ரோ. உள்ள வந்துட்டு ஃபேன்ஸுக்கான ப்ரோ படமே. ஆனா ஃபேன்ஸுக்கான மட்டும் சொல்ல முடியாது, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, அப்புறம் அடுத்த அதர் ஃபேண்டம்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு படம். இப்போ எப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல நான் எங்களால உட்காரவே முடியல ப்ரோ சீட்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் எப்பவுமே காமெடி சென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வில்லன் கலந்த காமெடி சென்ஸ் நீங்க இந்த மூவில பார்க்கலாம். ஸோ அவருடைய இன்ட்டுமே கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது. நேற்று காலையில் 9 o'clock 11 o'clock 6 o'clock ரிலீஸ் ஆகல. ஸோ ப்ரொடியூஸ் வந்து நைட்டு தான் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபேன்ஸாக அது எந்த அளவுக்கு ஏமாற்றமாக இருக்கு. ஏன் சீரியஸாக நிறைய இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து சூர்யா சார் ஃபேன் தான், சூப்பர் ஃபேன். நான் வந்து விஜய் அண்ணா ஃபேன், ஆனால் எனக்கு சூர்யா அண்ணாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஆமாம் ஆமாம். ஸோ வந்து அவங்க நேற்று எதிர்பார்த்தாங்க, பட் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வெயிட் இஸ் ஃபார் பர்த்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இல்லை நேற்று கூட்டம் இதே வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன். இன்னைக்கும் வந்திருக்காங்க தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு.
மேபி நேத்து எதிர்பார்த்து நிறைய பேர் லீவ் போட்டுலாம் வந்திருப்பாங்க. டக்குன்னு இதனால இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது. பட் சூப்பரா வந்துச்சு ப்ரோக்ராம். ரிலீஸ் ஆகி இருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி புரியுது லைட் இல்ல கூட ரிலீஸ் ஆகல. ஆமா கண்டிப்பா வந்து அது ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா வந்து என்ன பண்றது, வெயிட்டிங் பண்ணி பாக்குறதா வெளியே இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஏன்னா படம் நேத்துன்னு இல்லை, ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம தான் இருக்குது படம் வந்து. ஆனா அந்த வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி தான். சாட்டிஸ்ஃபைட் தான். இதை குறை சொன்னாங்கன்னா வந்து அது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தங்க டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா படத்தில் குறைகள் சொல்லும். ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த ஓல்டு ஸ்டைலில் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு போட்டு பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து குறை சொல்லுவானுங்க சில பேர். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறை சொல்றதுக்கு ஒரு விஷயம்னா படம் கதை வயசு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை ரொம்ப டிஃப்ரெண்டான கதை, ரொம்ப கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த கதையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். பேர் வந்து சூர்யா தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன், அதாவது அவங்க சொந்தக்கார ப்ரொடக்ஷன் பண்ணனால பிரச்சனை வருது, நான் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. இல்லை ஃபேன்ஸே சொல்கிறாங்கன்னா வந்து அவருக்கு பிரச்சனையே வராத இடமா எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் பிரச்சனை வரதான் செய்யுது. ஸோ அவங்க வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிற வேலை தரவங்க, எங்கள் வேலை பார்க்குறவங்க, அவ்வளோதான். பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க நிலைமை அது ஓவர் கம் பண்ணி வர்றதுனா ஒரு படம் எனக்குமே ஈஸியாக வந்தாக்க ஈஸியாக போயிடும். சாயோட மியூசிக் அந்த படம் எப்படி இருக்கு? எனக்கு சாயோட மியூசிக் தான் பிரதர். கற்பனை ஆட வைக்கிறதே சாய் தான். சாய் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்கு. சாய் வந்து தவிர்க்க முடியாத மியூசிக் டேரக்டா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வரப்போறாரு. அடுத்த 50 வருஷமா அவர் தான். பயங்கரம் பிரதர், ஐயோ பயங்கரம். நல்லா ரொம்ப சம கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். நல்லா இருந்தது. இந்த செலிப்ரேஷன் நேத்து வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமா அந்த ஒன் டே கழிச்சு வரதால நம்ம இதை நேற்று வந்து நிறைய பேர் அப்செட் ஆகிருக்காங்க. நல்லா அது இது தாக்கம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நேற்று தான் நல்லா பெருசாக வந்திருக்கும். நேத்து வந்து லாஸ்ட் அதாவது 6 o'clock மூவி ரிலீஸ் ஆகணும்னு பத்தி பேசிட்டாங்க. பட் நேத்து 6 o'clock ரிலீஸ் ஆகல. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்திருந்தாலும் பெருசா ஒண்ணு ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. 6 மணிக்கு விட்டாலாம் நல்லா இருக்கு. அந்த காலையில மார்னிங் ஸ்பெஷல் ஷோ பார்க்க தான் செம்ம இது. அது கெத்து தான் ஃபேன்ஸுக்கு. இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸ், அஜித் சார் ரெஃபரன்ஸ், விஜய் சார் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்காங்க? ஏதாச்சும் வச்சிருக்காங்கன்னா எல்லாமே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம். இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? அதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு. சீட்டு மேல ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஒவ்வொரு ரெஃபரன்ஸுமே சூப்பரா அது கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்லேயே அந்த ரெஃபரன்ஸ்ல கரெக்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க காமெடி அந்த படத்துல எந்த அளவுக்கு? ப்ரோ. ஃபன்னு வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லா இடத்துலயுமே நீங்க செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாமே ஃபன்னு, வைப்பு, மாசு எல்லாமே இருக்கு படத்துல. நேத்து வெளியே ஆமா ப்ரோ, நேத்து போட்டதான் ப்ரோ. 9 o'clock புக் பண்ணிருக்கீங்க. 11 o'clock அப்படியே தள்ளி போயிருச்சு. அது எங்களுக்கு பயங்கர கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா நேத்துல இருந்து பயங்கரமா அப்படியே அந்த மாதிரி முடிச்சு தேடிட்டு இருக்கோம். ஐயோ எப்படா ரிலீஸ் ஆகும் படம் அப்படின்ட்டு. ஆனா பரவாயில்ல, ஒரு வெயிட் பண்ணி வந்ததுக்கு செம ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. ப்ரொடக்ஷன் சைட்ல அவருக்கு லாஸ் இருக்கும், அதெல்லாம் ஓகே. அது நம்ம பேச முடியாதுல்ல. நம்ம ஃபேன்ஸ் படம் வந்து அவங்க நம்மளுக்காக எடுத்து தர்றாங்க, அந்த படத்தை செலிப்ரேட் பண்றது தான் நம்ம வேலை. அது அவங்க பார்த்துக்கிட்டோம். இதான் காரணம் நினைக்கிறீங்களா? ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணா பிரச்சனை வருது, இல்லைன்னா வேற ப்ரொடக்ஷன் பண்ணா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. என்ன மற்ற ப்ரொடக்ஷன்ல இது வரைக்கும் அவருக்கு பிரச்சனை எதுவும் வந்தது இல்லை. நல்லா ப்ராப்பரா ஸ்மூத்தா ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி இந்த டைம் இந்த பிரச்சனையா இருந்ததுனால நிறைய பேர் சொல்றாங்க. கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு. அந்த ஃபோக் இதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. இதுக்கு மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கு மாதிரி தான் பண்ணிருப்பார்ல. சோ இது ஒரு டிஃபரெண்டா ஃபோக் கொடுத்திருக்காரு. சூப்பரா புரியுது. ஆக்சுவலா வந்து அந்த ரிலீஸ் கேட்டீங்கன்னா எங்களுக்கு புரியாதுதான். பட் வந்து அந்த ஓவரால் சீன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம் மூமெண்ட்ஸா தான் இருக்கு. அந்த மியூசிக் ஒரு மாதிரி ஒரு இது கொடுக்கும்ல, வைப், அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா புரிஞ்சுது. தமிழ்ல தானே இருக்கு. இல்ல எனக்கு பாட முடியும். சூப்பரா இருக்காங்க. கெரியர் எப்படிங்க காலியாகும்? யாரோ ஒரு கரியர் காலியாகும். அவங்களா விட்டு வெளியே போன மட்டும் தான் கெரியர் காலியாகும். இல்லை மக்கள் நினைச்ச மட்டும் கெரியர் காலியாகும். ஏன்னா எல்லாருமே வந்து உடனே வந்துருவாங்க. பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு அவங்க வந்தாங்க சார். 3 படம் 100 கோடி ஆயிடுச்சு. எல்லைக்குன்னு ஒரு படம் வந்தது. அது இன்னும் கலெக்ஷன் ஆச்சு கூட தெரியல. அந்த மாதிரி டவுன்ஃபால் வரும். நம்மளுக்கு வந்து எப்படி வேணாலும் செட் பேக் ஆகலாம், கம்பேக் ஆகலாம். ஆனால் வந்து லைஃப்ல எங்கேயுமே வந்து போராடிட்டே இருக்கணும். அதான் சினிமாவுக்குள்ள வந்தா போராடணும். வாய்ப்புகள் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து டிக்கெட் வந்து படம் ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அந்த கடுப்புலயே வந்து புக் பண்ணாம விட்டுருப்பாங்க. இப்போ வந்து ரிவ்யூலாம் வந்து மிக்சட் ரிவ்யூவா வந்தா சில பைத்தியக்காரங்க இருப்பாங்க. ரிவ்யூ பார்த்தா படத்துக்கு போகும் சொல்லிட்டு மிக்சட் ரிவ்யூ வந்தா படம் போக மாட்டாங்க. நல்ல ரிவ்யூ வந்தா படம் போவாங்க. அது வீக்கெண்ட் டைம். இந்த வீக்கெண்ட்ல இந்த படம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது கலெக்ஷன் வைஸ்ல. ஆனா அடிக்கும். ஏன்னா வேற படங்கள் கிடையாது. அடிக்கும். நல்ல படம், ஓடலாம், தாராளமா பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆர்டர்ஸ் வந்து தாராளமா பார்க்கக்கூடிய ஒரு படம். நெகட்டிவ் ரிவ்யூவா? நேத்து படம் ரிலீஸ் ஆகல தானே ப்ரோ. ஆனா நேத்து 9 மணிக்கு ரிவ்யூ ரிலீஸ் ஆயிருச்சு ப்ரோ.
படம் ரிலீஸ் ஃபுல் படமே ரிலீஸ் ஆகல, ஆனா ரிவ்யூ ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபுல்லா. நானும் சரி ஓபன் பண்ணி பாக்குறேன், நெகட்டிவா சொல்லணும்னே போட்டு வச்சிருக்கானுங்க. ரிவ்யூ எப்படி ஃபேக் கொடுத்தாங்க? அதான் ப்ரோ, வேற வேற படத்துல இருந்து கட் பண்ணி எடுத்து இந்த கருப்பு ரிவ்யூன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இப்போ கூட போய் பாத்தீங்கன்னா ஒன் டே ஆகும்னு சொல்லி நேத்து போட்ட வீடியோஸ் அத்தனை இருக்கும், ஒரு 10 வீடியோ இருக்கு. என்னதான் பண்றது bro? இப்ப என்ன பண்றாங்க? சூர்யா சார் படத்துக்கு மாதிரி இதெல்லாம் பண்றாங்க. அது தெரியல ப்ரோ, இது பண்றாங்க, மத்த ஆக்டர்ஸ்க்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனா ஏன் இது தேவையில்லாத வேலை, வியூஸுக்காக அவங்க பண்றாங்க. வேற நாட்டுல ரிலீஸ் ஆச்சு. ப்ரோ நார்த்ல அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிட்டாங்க போல, அது சொல்லியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா லீக் ஆச்சு படத்துல. அது கொஞ்சம் லீக் ஆச்சு, நானும் 2 கிளிப் பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, அது அவ்வளோக்கா இது லீக் ஆகல ப்ரோ. படம் அந்த ஸ்டார்டிங் பிளாட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. ஆர்ஜே ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப எமோஷனலா அழுது. இப்போ அந்த எமோஷனலா அழுதுக்கு இப்போ உள்ள இன்னொரு வீடியோ வரும் ப்ரோ. உள்ள வந்துட்டு தலைவன் ஜெர்சி படத்தோட அந்த ஜெயிச்சுட்டு போய் ட்ரெயின்ல நின்று கத்துவாங்கல்ல, ட்ரெயின் வரும்போது அந்த சீனை உள்ள தலைவன் ரீக்ரியேட் பண்ணியிருக்காப்ல ஆர்ஜே பாலாஜி. தியேட்டர்ல இல்ல, இது ஸ்கிரீன்ல இல்ல, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர்வெல்ம் ஆகி. டீம்ல இருந்து சூர்யா தவிர எல்லாருமே வந்தாங்க ப்ரோ படத்துல. ஆர்ஜே பாலாஜி, சாயப் யங்கர், த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க, கார்த்தி சார் வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் வந்திருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ராஜசேகர் பாண்டியன் சார் கூட வந்திருந்தாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படம் வந்து பார்க்கலாம் ப்ரோ. எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ட்ரீட் ப்ரோ. இப்போ வழக்கமா எல்லா படத்தையும் அந்த ஃபேன்ஸ் தான் ஒரு 2 டைம் பார்க்கணும், ஒரு 3 டைம் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. இது வந்து பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸே இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க வெளியே வரும்போது. அவங்க சொந்தக்காரவங்க அந்த ரிலேஷன்ல வச்சு பண்றது கொஞ்சம் தவிர்த்து அடுத்தடுத்து வாய்ப்பு புதுசுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நல்ல பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா அதான் வருதுன்னு எனக்கு தோணுது. இதனால அவரோட கரியரும் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கெரியர் ஆமா, அவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கணும், கெரியர் பாதிக்கும் தான் எனக்கு தோணுது. நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க, வெளியே வரணும், வேற ப்ரொடக்ஷன் பண்ணுங்க சொல்லி ஃபேன்ஸே சூர்யா சார் ஃபேன்ஸே பேசிக்கிறாங்க. ஆஸ் அ ஃபேனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சொல்றது கரெக்ட் தானா? கண்டிப்பா அவங்க வந்து வெளியே வந்து நிறைய ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவங்க அதுக்குள்ள சுத்த வேணாம்னு தோணுது. சூர்யா சார் நீங்க வந்து வெளில வாங்க, நிறைய புதுமுகளுக்கு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு வின் பண்ணட்டும். படம் பார்த்துட்டு சூர்யா சார் நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? சூர்யா சார், நாங்கள் உங்களை வந்து நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஆக்டிங்கோட சட்டிலான ஆக்டிங் இதே மாதிரி பண்ணுங்க சார், நம்ம பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க. பப்ளிக் உங்களை ரொம்ப பிடிக்கும், இன்னும் பிடிக்கும் உங்களை சார். ஐ லவ் யூ சார். விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் 9am சார் கொடுக்குற முதல் படம் கருப்பு தான். ஆமா ப்ரோ. எப்படி நீங்க பாக்குறீங்க ப்ரோ? நல்லதுதான் ப்ரோ, புது சிஎம் வந்திருக்காரு, நல்லா நிறைய நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 2 நாள்லயே பயங்கர கொஞ்சம் மாற்றம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதை பத்தி பேச நம்ம இங்க வரல, நம்ம படம் ரிவ்யூ மட்டும் கொடுத்துருக்கோம். 9am ஷோ கொடுத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல 9am ஷோ அது எல்லாரும் கொடுக்குறது தானே ப்ரோ. 9am ஷோ வந்துட்டு இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் கொடுக்க தான் செய்வாங்க. அது சரி, ஓகே. விஜய் வந்து கையெழுத்து போட்டு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெருசா, நல்லா தான். ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, சூர்யா தவிர ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க யாரு ப்ரோ? இந்திரன்ஸ் அவர் மலையாள நடிகர். அவர் வந்து சூப்பரா எமோஷனலா பயங்கரமா கேரி பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே சூப்பரா இருந்துச்சு அவர் ஆக்டிங் எல்லாமே. இந்திரன்ஸ் அனகா அவங்க காம்போ சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. இப்போ என்ன ப்ரோ இவ்வளோ இதா இருக்கீங்க? இப்போ இன்டர்வல் வந்துட்டு அங்க வந்து ஐயோ என்னடா இவ்வளோ பீக்கா இருக்குன்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்க. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ பெட்டர் இல்ல ப்ரோ. ரெண்டுத்துலயும் எது பெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி சூஸ் பண்றதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. நேத்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது, பட் we are very happy today. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லவே இல்ல, ரொம்ப எதிர்பார்த்திருக்கீங்க. நேத்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்தது, பட் அது எல்லாமே கரெக்டா இங்க மீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. Not related. இல்ல, I'm a normal fan, so எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இல்ல. மூவி கண்டிப்பா பிளாக் பஸ்டர், கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா பண்ணிருக்காங்க. Definitely, but Surya is always Surya. But as it's a Surya movie, Surya தான் டாமினேட்டிங்கா இருந்தாங்க. எல்லா சீன்ஸ்மே, எஸ்பெஷலி அந்த கருப்பு சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. இது வந்து நல்ல படம், என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. அங்கதான் இருக்காரு வாட்டர் மெலன் ஸ்டார், அங்கதான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஐயோ அவருக்கு பல்பா போயிரு நினைக்கிறது ப்ரோ. இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, படத்துல இல்லையா? என்ன சொல்றீங்க?
சொல்லிட்டு வெளியே சொல்லியிருக்காரு படத்துல இருக்கு சொல்லி. அதுக்கு தான் உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தெரியல, உள்ள ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு போல. ஓகே, நடிச்சிருக்காரு, படத்துல வைக்கல. அது தெரியல ப்ரோ, உண்மையிலே அடிச்சாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம படம் பார்க்க வந்தோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. வச்சிருந்தா ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா, வைக்கலிங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா? ப்ரோ எனக்கு பதில் சொல்ல விரும்பல ப்ரோ. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கருப்பு படத்துல வச்சிருந்தா நீங்க ஹாப்பியா? இல்ல ப்ரோ, எனக்கு பதில் சொல்ல விரும்பல இந்த क्वेश्चनக்கு. நீங்க பாருங்க. ஏன் என்னாச்சு? இல்ல வேணாம். ஓகே, நல்ல விஷயம் போயிடுச்சு. இந்த வாட்டர்மெலன் அந்த இதெல்லாம் ஆமா ப்ரோ, அதையும் காணோம் ப்ரோ. அதையும் காணாமா? எடுத்துட்டாங்க அதையும். ஐயோ, அப்செட் உங்களுக்கு இல்ல? இல்ல எங்களுக்கு இல்ல, அந்த ஒரு சீன் இல்ல, அது ஒரு அப்செட்டா இருந்தாலுமே இன்னும் நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம்.